மிஸ்டர் லேடிஸ் மிகன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். எல்லாருமே எல்லா நலமும் பெறணும் அப்படிங்கிறது நம்முடைய சித்தருடைய பேராசை பேரவா. அதுக்காக தான் இவ்வளவு விஷயம் அவங்க சொல்லிட்டு போனாங்க. இதுல திராட்சை கண்கள், திராட்சை போன்று திராட்சை கண்கள் அப்படின்னு கவிஞர்கள்லாம் பெண்களை பாராட்டி இருக்காங்க. அந்த மாதிரி திராட்சை கனிக்கண்கள் அப்படின்னு அந்த திராட்சைக்கு கண்ணுக்கு நிகராக திராட்சை பேசப்பட்டது. இதுல ஒரு கருத்து இருக்கு. கண் நமக்கு எவ்வளவு முக்கியமோ நமக்கு நம்முடைய நலத்துக்கு திராட்சை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அது எப்படி அப்படின்னா, இந்த பச்சை திராட்சை இப்போ திராட்சை அதெல்லாம் அதெல்லாம் நம்ம கணக்குல இல்லை. நம்ம கணக்குல என்ன இருக்குட்டா, பாரம்பரியமாக வழக்கம் போல் உள்ள திராட்சை இந்த ப்ரௌன் கலர்ல இருக்குமே, அது கருப்பு திராட்சை என்பது அதுவும் புதுசா வந்தது. இப்ப நான் சொல்ல சராசரி திராட்சைன்னா அதுதான் திராட்சை. ஒரு 90s முன்னால எல்லாம் பார்த்தா மேக்சிமம் அதுதான் திராட்சைனால அதுதான். இந்த திராட்சையை அதான் நம்முடைய நாட்டு திராட்சை. இந்த திராட்சையை ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடிய நாட்டு திராட்சை, சராசரி சாதாரண திராட்சை, அந்த திராட்சையை நீங்க நல்லா இப்பவும் அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் அடிக்கிறாங்களா, அதனால உப்பு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு அந்த திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிட்டு, சும்மா கொஞ்சோண்டு உப்பு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 கிலோ திராட்சையை நீங்க தனியா எடுத்துக்கலாம். எதேதோ நீங்க குடிக்கிறதுக்கு இந்த திராட்சை ரசம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி தினமும் சாப்பிட்டு வரலாம். ஹீமோகுளோபினை, அதாவது ரத்தத்தை அதிகப்படுத்தும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், குடலை சுத்தப்படுத்தும் ஒரு விஷயம். ரெண்டாவது, பதப்படுத்தப்பட்ட இந்த திராட்சை, அதாவது நீங்க பாயாசத்துக்கு பொங்கலுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க இல்லையா, அதுல இந்த திராட்சையை, நம்ம சராசரி திராட்சையை இந்த திராட்சையை வாங்கணும். இந்த முந்திரி திராட்சை வாங்கும் பொழுது இந்த காஞ்ச திராட்சை, இந்த திராட்சையை வாங்கி, நான் நாட்டு திராட்சை சொல்றேன், அந்த திராட்சையை வாங்கி ஒரு 1/2 கிலோ வச்சுக்கோங்க. இரவு படுக்கைக்கு போகும் பொழுது அது அதை அலாசியம் கழுவி ஃபர்ஸ்ட் தண்ணியை கீழே ஊற்றிட்டு இரவு கரெக்டா 10 மணிக்கு படுக்க போறீங்க. கரெக்டா 10 மணிக்கு ஒரு பாத்திரத்துல 200 ml தண்ணி போட்டு 25 திராட்சையை அதுல போட்டுருங்க. அது போதும், 25 திராட்சை போதும். கிட்டத்தட்ட 1 டம்ளர் தண்ணி, 200 ml மேல தண்ணி. காலையில எந்திரிச்சு பழுவெல்லாம் துளைக்கிட்டு பாருங்க, அப்படி மிதந்து நல்லா ஊறி உதிச்சு போயிருக்கும். அந்த திராட்சையை பல்வெல்லாம் வளக்கிட்டு திராட்சையை நல்லா வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு இந்த தண்ணீரை குடிச்சிருங்க. தொடர்ந்து ஒரு 48 days குடிச்சிட்டு வாங்க. இந்த 40 days குடிக்கும் போது பெரும்பாலும் நீங்க வெண்ணெய், அதாவது உங்களுக்கு கிடைச்சா வெண்ணெய் எடுத்துக்கலாம். அதாவது சாப்பாட்டுல சொல்றேன், இந்த திராட்சை சாப்பிடும்போது எதை சேர்த்துக்கணுங்கிறத சொல்ல வரேன். அப்படி இல்லைன்னா நீங்க பகல்ல இந்த வெண்பூசணி சாறு, சுரைக்காய் சாறு ஜூஸ், இந்த வெண்பூசணி ஜூஸா சாப்பிடலாம், சுரைக்காய் ஜூஸா சாப்பிடலாம். இது சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். இந்த 25 திராட்சையை இரவு நேரத்துல தண்ணீர்ல போட்டு காலைல அந்த 25 திராட்சை நல்லா ஊறி உதிச்ச அப்படின்னால அதை எடுத்து மென்று முதல் வேலையை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்கள் அழகு பெறும். பெண்களுக்கு பெண்கள் மிகவும் அழகாக காட்சியளிப்பார்கள். இந்த ஜூஸும் இடையில எடுத்துக்கணும். மேக்கப்பே போடாம உங்களுடைய அழகு உங்களுடன் பேக்கப் ஆயிரும். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ அழகோட சேர்ந்தவர்களாக நீங்க ஆண் பெண் 2 பேத்துக்குமே சொல்றேன். தோல் வறட்சி, தோல்லாம் சிறப்பா நல்லா நீட்டா அழகா இருக்கும். அந்த தோல்ல வறட்சித்தன்மை இருக்காது. சொறி, சிறங்கு, தோல் சம்பந்தப்பட்ட படை எல்லாமே ஒழிஞ்சு போயிடும். ஆக சர்வரோக நிவாரணியாக செயல்படும். அது மட்டும் இல்ல, ஹீமோகுளோபின் இரத்த ஓட்டம் புதிதாக அதிகமா சேரும். அதாவது தேவை 12 பாயிண்ட், 8 பாயிண்ட் தான் இருக்கேங்கிறதுலாம் 12 பாயிண்ட் வரைக்கும் நிற்கும். அது ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா, இந்த திராட்சை, காஞ்ச திராட்சையை ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு மகத்துவம் இருக்கு. இதுல ஒரு விஷயம், அந்த காஞ்சதை சாப்பிடும் போது சொல்ல மறந்துட்டேன். நீங்க என்ன பண்ணணும், பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட் அதை பகல் நேரத்துல கம்பல்சரியா நீங்க அதை பொரியலாவோ பூவா தீவெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்களா, அது பீட்ரூட்டை எப்படியாலும் ஒரு 300 கிராம் பீட்ரூட் டெய்லி உங்களுக்குள்ள போயிடணும். அவ்வளவுதான். இது சாப்பிடும்போது அதோட லிங்க் இதெல்லாம் அப்படி பாருங்க. நீங்க கலர் சேஞ்ச் ஆகும். எப்படி
உங்களுடைய உடல் தோலுடைய கலர் சேஞ்ச் ஆகும். ஆனா ஒரு விஷயம், கண்ட சோப்புகளை அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் என்கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. அது குளியல் மேட்டரை அடுத்து சொல்றேன். அது மாதிரி நீங்க குளிச்சுங்க. இந்த கண்டென்ட்ல நான் இதை சொல்லிட்டேன். எப்படி குளிக்கணுங்கிற விஷயத்த அடுத்து சொல்ல போறேன். அதையும் பார்த்துங்க அடுத்த கண்டென்ட்ல. ஆக இது மாதிரி உள்ள சாப்பிட்டீங்கன்னா கண்கள் புத்துணர்ச்சி, கண்கள் வந்து தெளிவா இருக்கும். கண் பார்வை ரொம்ப தெளிவா இருக்கும். கண்ணாடி போட வேண்டிய வாய்ப்பை, கண்ணாடி போட்டவரும் கண்ணாடி எடுத்துடலாம். இந்த மாதிரி உணவு பழக்கத்தை, நான் இப்போ முதல்ல சொன்ன உணவு பழக்கத்தை தொடருங்க. அற்புதமா இருங்க, ஆனந்தமா இருங்க. அற்புதம், ஆனந்தம்.